எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிப்பும் காரமும் நம்ம சுலபமாக சீக்கிரம் செய்கிறதுக்கு உளுந்தம்பருப்பு இருந்தால் போதும். நம்ம உளுந்தம்பருப்பு வடையில் கார வடை, இனிப்பு வடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் உளுந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக 1 மணி நேரம் ஊற வைங்க. இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் உளுந்து தனியாக ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊறுமா, டைம் போதுமானது. கார உளுந்து வடைக்கு உளுந்தை நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்திருக்க இந்த அளவுக்கு 2 பெரிய பச்சை மிளகா, 1 இஞ்சி ஒரு கல்லில் இல்லை மிக்ஸி பிளேடில் போட்டு முதல்ல மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு அப்புறமா முதல்ல இந்த இஞ்சி பச்சை மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்த மிக்ஸி ஜாரில் ஒரே தடவையில் போட முடியாது. முதல்ல பாதி உளுந்து போட்டுட்டு தண்ணி தொளிச்சு ஆட்டுங்க. 2-3 தடவை போட்டு தண்ணி தொளிச்சு நல்லா ஃப்ளப்பியாக வர மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க உளுந்தையும் இதே போல் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு அதில் போடுங்க. தேவையான உப்பு போடுங்க. 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு வடைக்கு ஆக்குற பக்குவம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம ஆட்டின உளுந்த மாவை தண்ணியில் விட்டால் மேலே மிதக்கணும், கரைஞ்சி போகக்கூடாது. அப்போது நம்ம கரெக்டாக ஆட்டியிருக்கோன்னு அர்த்தம். ஆட்டின மாவை ஒரு பேசினில் போட்டு நல்லா கையில் கலக்குங்க. தேய்ச்சி ஒரு 2 மினிட்ஸ் கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1 நறுக்கி போடுங்க. கொத்தமல்லி கருவேப்பிலை கைப்பிடி போட்டு மிளகு ஜீரகம் போட்டு மாவை கலந்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் தொட்டு மாவை எடுத்து கையில் தட்டி எண்ணெயில் போடுங்க. ஓட்டை போட்டும் போடலாம், இல்லை நம்ம அப்படியே போடுறதுனாலும் போடலாம். நல்லா 2 பக்கம் செவக்க பொறுமையாக வேக விட்டு எடுங்க. உள்ளே சாஃப்டாக வேணும்னா இப்படியே நம்ம இந்த வடை வச்சுக்கலாம். மொறுமொறுப்பாக வேணும்னா எல்லா வடையும் சுட்டு எடுத்துட்டு திருப்பி இன்னொரு தடவை வடையை திருப்பியும் எண்ணெயில் போட்டு வேக வச்சு எடுத்தால் மொறுன்னு கார உளுந்து வடை கிடைக்கும். இந்த உளுந்து வடைக்கு தண்ணியே ஊற்றக்கூடாது. உளுந்த கழுவி மிக்சியில் போட்டுட்டு 2 ஏலக்காய் போட்டுட்டு 70 கிராம் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை போட்டு அப்படியே அரைக்க வேண்டியதுதான். அரைச்சா இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்துட்டு எண்ணெயில் வடையாக தட்டி போட்டு செவக்க 2 பக்கம் திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது தான். இனிப்பு உளுந்து வடை ரெடி.